நம்ம லைஃப்ல நிறைய பீப்புள் வில் கம் அண்ட் கோ. அதுல வந்து சில பேர் வந்து லைஃப் லாங் இருப்பாங்க, சில பேர் வந்து வந்துட்டு நமக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு போவாங்க, சில பேர் வந்து நம்மளோட ஹர்ட்டை வந்து ஹீல் பண்ண வருவாங்க, சில பேர் ஹர்ட் பண்ணவே வருவாங்க. ஸோ இதெல்லாம் வருவாங்க போவாங்க, நிரந்தரமா யாருமே நம்மளோட இருக்க போறது இல்லை. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும். வரவங்கள்ல யார் வேணுங்கிறத நம்ம தான் டிசைட். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல லவ்னா என்ன? லவ் வேரிஸ் ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான லவ் அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்தை விட மற்றவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படுறது தான் உண்மையான. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து செல்ஃபிஷ் ஆக்ட். தட் செல்ஃபிஷ்னஸ் வந்துட்டாலே லவ் வராது, அங்கே இருக்காது. நம்ம நம்மளையும் மறந்து நம்மளால அந்த எதிராளி ஹாப்பியா இருக்க வைக்க முடிஞ்சுதா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போது தான் உண்மையான லவ் வந்து வரும். ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னாலும், ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்ன காமெண்ட் பண்ணுவாங்களோ, நமக்கு பிடிக்கும். ஆனா அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடும். ஸோ எனக்கு வந்து இந்த லைஃப்ல யாருமே யாருக்காகவும் எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். நம்ம லைஃபை வாழ வந்திருக்கோம்ல, எவ்வளவு நாளுன்னு தெரியாது. We only know the birthday. உங்களோட லைஃப்பை ஷேப் பண்ண பர்சன் யார் மேம்? லைக் ஃபேமிலியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அழகாக ஷேப் பண்ணியிருப்பாங்க நம்ம லைஃப்பை. அப்படிப்பட்ட பர்சன் யார்? டெஃபினெட்லி மை மதர். இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் பண்ணோடனே இதே டைம் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஹஸ்பண்ட் நமக்கு கொடுக்கலன்றப்போ என்ன நினைப்பாங்க, அதை கம்பேர் பண்ணி அப்போல்லாம் நீ இவ்வளோ டைம் என்னோட பேசுனீங்க, இவ்வளோ டைம். ஸோ தே எக்ஸ்பெக்ட். ஹாய் ஜெயா டிவி வியூவர்ஸ், இன்னைக்கான பிடிஆர் ஷோவில் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் உஷா ஈஸ்வரன் மேம் நம்மளோட இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஃபைன். ஓகே, நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் மேம். ஸோ உங்களோட ஜேர்னி எங்கேருந்து மேம் ஸ்டார்ட் ஆச்சு? ஆஸ் யூஷுவல் பிறக்கும் போது தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூலிங், அதுக்கப்புறம் வந்து காலேஜ், எல்லாத்துலேயுமே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலி என்ன நினைக்கிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான பெரிய இது இல்லை. பட் ஸ்டில் யூனோ லைக் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய லைஃப்பும் ஸ்டார்ட் ஆச்சு, போயிட்டு இருந்தது. பட் இப்போ நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன், ஏன் நம்ம எல்லாரும் பண்ணுறத நம்மளும் பண்ணணும் அப்படின்லாம் லேட் ரியலைசேஷன் ஹஸ் கம் ஆக்சுவலி. ஸோ ஸ்கூலிங் போது பெருசாக ட்ரீம்னா எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் தான். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன் வெதர் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் படித்த ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் மீடியம்னா கூட நிறைய தமிழில் தான் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ் அப்படின்னாலே ஒரு பயம், எப்படா நம்மலாம் பேச போகிறோம் இங்கிலீஷில் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கேட்ட ஒரே இது அம்மா கிட்ட வந்து, நான் படித்து பெரிய ஆளாகி டாக்டர் இன்ஜினியர் இதெல்லாம் இல்லை, இங்கிலீஷில் என்னால் பேச முடியுமா? பிகாஸ் எனக்கு இருக்கிற மெயின் ஃபோபியா அப்போ வந்து கம்யூனிகேஷன். யாரையான பார்த்தா பயந்து நடுங்கிறது வந்து இங்கிலீஷில் பேச தெரியாது, நம்ம எப்படி அவங்கக்கிட்ட பேசுறது அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து எனக்கு அந்த காலத்தில் ரொம்பவே இருந்தது. ஸோ அது படிப்படியாக லாட் ஆஃப் சிச்சுவேஷனில் வந்து அது மாடிஃபை ஆகி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இப்போ இருக்கிற உஷா ஈஸ்வரன் எப்படி அப்படின்னா, லைக் ஒரு மேரத்தான் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போது இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது வந்து பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர். பிகாஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் சொல்ல தெரியாது, எல்லோரும் முன்னாடி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன ஆசை இருக்குமோ அந்த மாதிரி. ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு எப்போவுமே கிடையாது. ஏன்னா ஐ எம் அ கிளாசிக்கல் டான்ஸர் ரைட் ஃப்ரம் மை 4 years ஆஃப் ஏஜ். நான் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது, ஆனால் பேசணும், கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த என்ன பேசணும்லாம் தெரியாது, பப்ளிக் முன்னாடி பேசுகிற தைரியம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பா தான் எல்லாம் எழுதி தருவார், இது பேசுகிறதுக்கு ஸ்பீச்சஸ்லாம் இஸ் வெரி குட் இன் இங்கிலீஷ். ஸோ அவர் எழுதி கொடுப்பாரு. எஸ்ஏ ரைட்டிங் எல்லாத்துலேயும் போனால் பைஹார்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆனால் ஸ்பீச்சுன்னு வரும்போது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ரிப்பப்ளிக் டே, அதில் வந்து ஸ்பீச் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ் மீ அ ஸ்பீச் ரைட்டிங் கொடுத்தாரு. ஆஸ் யூஷுவல் அந்த காலத்தில் அந்த வயசில் ஈவன் நவ் என்ன பண்ணுவோம், பைஹார்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே போனால் என்னால் ஒரு லைனுக்கு மேலே பேச முடியல. தென் ஐ கேம் பேக் அண்ட் டோல்டு, அப்பா கிட்ட சொன்னேன் என்னாலலாம் ஒரு ஸ்பீக்கர் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் க்ரைங். எவ்ரிபடி மேட் ஃபன் ஆஃப் மீ. என்னால் வந்து பேச முடியல அப்படின்னோடனே அவர் வந்து கேட்டார், என்ன பண்ண நீ ஆக்சுவலாக, எதனால, எங்கே ஸ்டக் ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் ஒரு லைன் சொன்னேன், அதுக்கப்புறம் அடுத்த லைன் வரல எனக்கு அப்படின்னோடனே, அப்போ நீ என்ன பைஹார்ட் பண்ணிட்டு போனியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. பைஹார்ட் பண்ணால் எப்படி ஸ்பீச் வரும்? ஸோ யூ ஹாவ் டு ஸ்பீக் ஃப்ரம் தி ஹார்ட். நீ வந்து அதை என்ன கான்செப்டோ அதை புரிஞ்சுக்கிட்டு
நீயா பேசணும் அப்படிங்கிற இது வந்து ஒரு என்னோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். எங்கள் அப்பா சொன்ன அந்த ஒரு ஒரு லைன், அந்த கான்செப்ட், அந்த சீக்ரெட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது வந்து இன்னி வரைக்கும் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் எனக்கு அப்பா காதில் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸ்பீக் ஃப்ரம் யுவர் ஹார்ட். நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ ஹாவ் அன் ஐடியா அபவுட் இட். டோன்ட் பை ஹார்ட் வேர்ட்ஸோ சென்டென்சஸோ கீவேர்ட்ஸோ எதுவுமே பை ஹார்ட் பண்ணாத. எல்லாத்தையுமே யூ ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். இதை இப்படி இப்படி பேசணும். அண்ட் ஸ்பீக் வித் கோட்டிங் சம் அனாலஜிஸ். இதெல்லாம் வந்து எனக்கு அப்பா கொடுத்த ஒரு ஹிண்ட்ஸ். எந்த ஒரு கான்செப்டுமே ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு கதையோடு சேர்ந்து சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக நீ வந்து உன்னோட ஸ்பீச்சை வந்து எப்போவுமே பிளான் பண்ணு. அன்னைக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் இன்னைக்கு வரைக்கும் whatever I ஸ்பீக், எனக்கு வந்து அது ஒரு ஒரு அனாலஜியோட ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட்டோட இல்லை ஒரு ஸ்டோரியோட என்னோட கிளாஸே நான் வந்து அப்படி தான் எடுப்பேன் என்னோட பசங்களுக்கு. புரியல அப்படின்னு அந்த கிளாஸில் இருக்காது. ஏன்னா வி டீச் ஃப்ரம் என்ன தெரியுங்கிறதுலேருந்து என்ன தெரியாதுங்கிறது புரிய வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோடய லைஃப்பில் ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் நின்னாலும் என்னால் தைரியமாக பேச முடியுங்கிற அந்த சீக்ரெட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை சொல்லி கொடுத்த அந்த நாள் வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னோட பேஷன், என்னோட இன்ட்ரெஸ்ட், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனோ ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லைனாலும் ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அன்றைக்கி அவர் கற்றுக் கொடுத்ததுனால இப்போ நான் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் என்ன பண்ணாலுமே அந்த ஒரு மொமெண்ட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக், அதுதான் எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஆஃப் லைஃப்னு நான் சொல்லலாம். ஸோ இப்படி தான் என்னோட லைஃப் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே இருக்கேன் நான். ஓகே மேம். நம்மளோட எல்லார் லைஃப்லையுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல மேம். உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இது ஒரு இன்சிடெண்ட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அண்ட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, மாஸாக வந்து நிறைய பேரை வச்சுக்கிட்டு ஜென்ரலாக வந்து இந்த கரியர் நல்லாயிருக்கும் அப்படி தான் பேசுவோம். நம்ம எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலாக. நானுமே அதுதான் போல இருக்கு உண்மை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். தென் ஐ அண்டர்வென்ட் ட்ரைனிங். ஆக்சுவலி இந்த பர்சனாலிட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கரியரை வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு 3 day ட்ரைனிங் அது. ஆக்சுவலாக ஐ செட் ஐ நோ எவ்ரி திங், ஐ டோன்ட் ஹாவ் டு கோ அண்ட் சிட் இன் த ட்ரைனிங். என்னாலலாம் 3 நாள் உட்காந்துலாம் ட்ரைனிங்லாம் எடுக்க முடியாது. அப்போது எனக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, இல்லை உங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. பார்த்த அப்புறம் தான் எனக்கு வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த ஒரு 3 நாள் செஷனில் வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃபு ப்ளஸ் நான் எப்படி லைஃப்பை பார்க்குறேன், எப்படி நான் பீப்புளை பார்க்குறேங்கிற கம்ப்ளீட் பர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த 3 day ட்ரைனிங் என்ன மாற்றிச்சு. ஸோ டுடே ஐம் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் பர்சன். லைக் யாரையும் ப்ளேம் பண்ணாமல் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படியே லைஃப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து வி வர் அன்ஹாப்பி. எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க சுபாவம் ஒரு மாதிரி இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியணுங்கிறது அந்த அந்த 3 day ட்ரைனிங்கை வந்து நான் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பை ஷேப் பண்ண பர்சன் யார் மேம்? லைக் ஃபேமிலியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அழகாக ஷேப் பண்ணியிருப்பாங்க நம்ம லைஃப்பை. அப்படிப்பட்ட பர்சன் யார் மேம்? டெஃபினெட்லி மை மதர். ஏன்னா எல்லா குழந்தையுமே அம்மா அப்பாவை பார்த்து தான் வளருவாங்க. ஸோ அவங்க வந்து பேரண்டிங்கில் மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம எப்படி நம்மளை காட்டிக்கிறோம் குழந்தைங்க முன்னாடி. பிகாஸ் நமக்கு ரோல் மாடல், நமக்கு தெய்வம் எல்லாமே ஃபஸ்ட்டு அம்மா, அதுக்கப்புறம் அப்பா. ஸோ நான் அம்மாவை பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வியர் ஃப்ரம் அ நார்மல் ஃபேமிலி, ரொம்ப வந்து சாதாரண ஃபேமிலி. அப்போ டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஸ்டில் எவ்வளோ சேலஞ்சஸை வந்து எங்கள் அம்மா ஓவர் கம் பண்ணினதை நான் பார்த்துருக்கேன். பட் நாட் ஈவன் ஒன்ஸ் அவங்க வந்து என் லைஃப் இப்படி இருக்குது, நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் இதை போய் ட்ரை பண்ணேன், எனக்கு அது கிடைக்கல, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்ற அந்த மாதிரி வார்த்தைகளையும் நான் கேட்டதே கிடையாது. என்னவா இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிறது தான் எங்கள் அம்மாவோட ஒரு பாலிசி. ஸோ அதை பார்க்கும்போது இப்போ எனக்கு நான் ரிலேட் பண்ணிகிட்டே வருவேன். ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா இருந்திருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஏன் அவங்க அந்த காலத்தில் எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லாமல் அவ்வளோ பண்ணியிருக்கிற போது நமக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ இந்த கரேஜ், பர்சீவரன்ஸுங்கிறத வந்து அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. எப்படி போல்டாக இருக்கணும்,
அப்படிங்கிறது வந்து அம்மா கிட்ட தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்பா ஷோட் மீ அண்ட் டாட் மீ எம்பத்தி. ஓகே. பயங்கரமா எம்பத்தட்டிக் பர்சன். அவரோட வாழ்க்கையில மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா தேங்க்யூ, சாரியா தான் இருக்கும். அவர் யாரையுமே திட்டியோ வருத்தப்பட்டோ சண்டை போட்டோ நான் பார்த்ததே கிடையாது. ஸோ எப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும், பீயிங் போல்ட், இது ரெண்டுமே வந்து அம்மா அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. உங்களோட லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எவ்வளோ சக்ஸஸ், எவ்வளோ ஃபெயிலியர் இருக்கும். அந்த பார்க்கும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? திரும்பி பார்க்கும்போது நிறைய நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் செய்யாமல் எழுந்துட்டேங்கிறது தான் நான் வந்து நினச்சேன். ஏன் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து அவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் இது சொன்னால் இவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் எனக்கு இந்த விருப்பமான விஷயத்த பண்ணால் அதை அப்ஜெக்ட் பண்ணுவாங்களோ, இப்படியே நிறைய டைம் வந்து என்ன ஆச்சுன்னா நானாக இருக்கல. ஐ டிட் நாட் லிவ் மை லைஃப். இப்போ என்ன தோன்றுறது அப்படின்னா அவங்களாம் யார், அவங்களும் என்ன மாதிரி வாழ வந்தவங்க தானே, அவங்க யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒரு முதிர்ச்சியும் மெச்சூரிட்டியும் ஒரு தைரியமும் சொன்னால் சொல்லிட்டு போட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ஃப்ரீ தாட் வந்து இப்போ மெச்சூரிட்டியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் அர்லியராக வந்திருந்தா நான் இன்னுமே என்னோடய லைஃப்பை இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கலாம், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணியிருக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னாலும், ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடணுன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்ன காமெண்ட் பண்ணுவாங்களோ, நமக்கு பிடிக்கும். ஆனால் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு வந்து இந்த லைஃப்பில் யாருமே யாருக்காகவும் எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். நம்ம லைஃப்பை வாழ வந்திருக்கோம்ல, எவ்வளோ நாளுன்னு தெரியாது. வி ஒன்லி நோ த பர்த்டே. ஸோ ஒரு செகண்டும் நம்ம திஸ் இஸ் மை லாஸ்ட் செகண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு போவாங்க, அடுத்த நிமிஷம் தேல் ஹாவ் சம் அதர் திங் டு திங்க் அபவுட். உன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்க போகிறதில்ல, ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதனால நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ வேண்டிய வயசில் நமக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். நிறைய பேரை நான் பார்க்குறேன். பிகாஸ் ஐ எம் கவுன்சிலர் ஆல்சோ. லாஸ்ட் 25 years டிப்ரெஷன் ரிலேட்டட் பீப்புளுக்கு கவுன்சிலிங் பண்ணுறேன். ஆல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஐ டோன்ட் சார்ஜ் எனி திங். எஸ்பெஷலி ரைட் ஃப்ரம் த சைல்டு டு ஓல்டேஜ் ஹோம் வரைக்கும் இருக்கிறவங்கள ஐ டூ. அண்ட் ஆல்சோ இந்த டைவர்ஸ் கோர்சஸ் அந்த கேசஸ் வரும்போது அவங்களுக்கான லாஸ்ட் கவுன்சிலிங், லைக் எப்படி அவங்கள எப்படியான சேர்த்து வச்சிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தட் ஐ டூ. ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ லைஃப்பில் வாழாமையே வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்காக. அண்ட் மற்றவங்க இவங்களை பற்றி எதுவுமே கேர் பண்ணாத மனுஷங்களாக இருப்பாங்க. ஸோ எதுக்கு இன்னொருத்தருக்காக வந்து இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்ற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ என்னோட சின்ன வயசுலேயும் நிறையா விஷயங்களை வந்து நான் சொல்லாமையே, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வெளியில் சொல்லாமையே எங்கே ஏற்றுக்க போகுது உலகம் அப்படின்ற மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணினதை நான் ரிக்ரெட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் ஐ ஷுட் ஹவ் லீவ்டு சம் மோர் லைஃப் இன் அ பெட்டர் வே, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாமே, ஏன் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன், அவங்களாம் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு நிறையா வரும். நீங்கள் கான்ஃபிடன்ஸ் சொன்னீங்களா மேம், அது எப்படி மேம் பில்ட் பண்ணுறது? அது நிறைய பேருக்கு இருக்க மாட்டுது, அது பில்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது எப்படி பில்ட் பண்ணலாம்? இது வந்து நம்ம ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி செங்கல் வச்சு பில்ட் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து உள்ளே போகும்போது பயப்படுவோம். இது நம்ம பண்ணினது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எதையான பண்ணும்போது இதெல்லாம் எங்கே நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஒரு குழந்தை வந்து பிறந்த குழந்தை வந்து கீழே போட்டிருப்பாங்க, அது திடீர்னு வந்து டேர்ன் பண்ணிட்டு தவழ ஆரம்பிக்கும். இந்த டைமில் நான் இது வரைக்கும் தவழ்ந்ததே இல்லைன்னு அந்த குழந்தை ஹெசிடேட் பண்ணுறது கிடையாது. இட் ட்ரை பண்ணி நம்மளால் மூவ் பண்ண முடியுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த 0 to 5 years பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கிட்ட ஐ கேன் டூ எனி திங் இன் திஸ் வேர்ல்டுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எழுந்து நின்றுது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க, என்ன பண்ணாலும் அதுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து ஐ கேன் டூ எனி திங் இன் திஸ் வேர்ல்டுங்கிற மாதிரி, அது எப்படி பண்ணணும்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு இத்தனை பேர் அப்ரிசியேஷன் இருக்கும்போது என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த குழந்தைய வந்து ஒரு 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் போட்ட அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா காம்படிஷன், கன்ஃபியூஷன், கம்பேரிசன், இந்த 3 வந்துடும். மார்க் எடுத்தால் தான் நீ இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்லுவாங்க. இது வந்து 5 வயசு வரைக்கும் நிறைய பேஷன்லாம் இருக்கும், நிறையா வந்து ஹாபீஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாமே கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். படிக்கணும், இதுக்கெல்லாம் டைம் இல்லை. அண்ட் எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போனால் அந்த குழந்தைய பற்றி டீச்சர்ஸ் பாசிட்டிவும் சொல்லுவாங்க, நெகட்டிவும் சொல்லுவாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக கையை காமிச்சு
அந்த விரல காமிச்சு நீ இப்படி நீ இப்படி நீ எப்படின்னு சொல்ல 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 அந்த ஐ கேன்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் கேன் ஐ அப்படின்னு மாறிடுது. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு முயற்சியே பண்ணாத ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி முடிக்க முடியும்னு நினச்ச அந்த குழந்தை முயற்சி பண்ணுறதுக்கே ஹெசிடேட் பண்ணுறது தான் வந்து கேனைங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ பண்ணணும்னு நினச்சிட்ட அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து முயற்சியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எடுத்த உடனே ஒரு 1000 பேர் முன்னாடி போய் நின்று பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் ஸ்டேஜே ஏற மாட்டீங்க. ஸோ ஓகே 5 பேரை முன்னாடி ஃபஸ்ட்டு ஆர் அதுக்கு முன்னாடி ஒரு மிரர் முன்னாடி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். தென் 5 பேர் முன்னாடி பேசிட்டாலே அது வில் பில்டப் கான்ஃபிடென்ஸ். அது வந்து ஒரு 50 பேர் முன்னாடி பேசுறதுக்கு உங்களுக்கு, ஏன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த ஒரு கம்பைலேஷன் தான் கான்ஃபிடென்ஸ். ஸோ நம்ம பண்ணின விஷயங்களே நமக்கு ஞாபகம் வரும். 5 பேருக்கு முன்னாடி நான் பேசிட்டேனே, 50 பேருக்கு முன்னாடி என்னால் பேச முடியாதா, நான் அதை பண்ணிட்டேனே இதை பண்ண முடியாதா அப்படின்றது நம்ம பண்ணினதை கம்பேர் பண்ணும்போது நமக்கே வரக்கூடியது தான் கான்ஃபிடென்ஸ். நம்ம லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு மேம், நம்ம வந்து கை மீறி போவோம், ஹேண்டிலே பண்ண முடியாது, அதெல்லாம் எப்படி மேம் கண்ட்ரோல் பண்ணலாம்? கண்ட்ரோல்ங்கிறது வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. என்ன கேட்டால் விட்டுறணும். உங்களால் மாற்றக்கூடிய விஷயங்களை மட்டுமே தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கணும். பண்ண முடியாது, இட்ஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல்ங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாமல் விட்டுறது பெட்டர். அது எப்படி நடக்குமோ அது தானாக நடக்கும். பிகாஸ் அந்த மொமெண்ட்டும் யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். கவலைப்படுற டைம் சொல்கிறேன். உங்களால் முடியாத விஷயத்துக்காக கவலைப்பட்டு வாழ வேண்டிய அந்த நொடிகளில் எதுக்கு வருத்தப்படணும்? ஸோ தட் இஸ் வாட் இஸ் மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி வந்துட்டாலே நம்ம வந்து எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் எதுக்குமே கவலைப்படக்கூடாது. யூ கேன் ட்ரை ஆர் லீவ் இட். தீஸ் ஆர் த 2 திங்ஸ். எதுக்கு ட்ரை பண்ணலான்னா உங்களால் முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். ஹி ஹாஸ் டு டூ தட். நாளைக்கு மார்னிங் 8 மணி எக்ஸாம்க்கு 7 மணிக்கு வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஹி கான்ட் டூ எனி திங். ஜஸ்ட் லீவ் இட். என்ன ஞாபகம் இருக்கோ அது எழுது. அதர்வைஸ் வாட் வில் ஹேப்பன், படித்ததும் மறந்துடும். திஸ் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க, தானாக சரியாயிடும். டைம் இஸ் த ஹீலர். டைம் வில் சேஞ்ச் எவ்ரிபடிஸ் மைண்ட். எல்லாமே மாறும். ஓகே மேம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ்னா என்ன மேம்? லவ் வேரிஸ் ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ். நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான லவ் அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்தை விட மற்றவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதை நினச்சி சந்தோஷப்படுறது தான் உண்மையான லவ். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து செல்ஃபிஷ் ஆக்ட். தட் செல்ஃபிஷ்னஸ் வந்துட்டாலே லவ் வராது, அங்கே இருக்காது. நம்மளையும் மறந்து நம்மளால் அந்த எதிராளி ஹாப்பியாக இருக்க வைக்க முடிஞ்சுதா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போது தான் உண்மையான லவ் வந்து வரும். ஆக்சுவலாக டிப்ரெஷன் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவல் டிப்ரெஷன்னா என்ன மேம்? சில பேருக்கு இங்கே டிப்ரெஷனாக என்னன்னு தெரியாமல் இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் வந்து டிப்ரெஷனாக இருக்கேன், பேசாத என் கூடவாங்க. ஆக்சுவலாக டிப்ரெஷன் அந்த எப்படி இருக்கும்? டிப்ரெஷன் இஸ் நத்திங் பட் த இன்கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. ஓகே, நீ இது வேணும்னு நினைக்கிற ஆனால் அது உனக்கு கிடைக்கல, யூ கோ இன்டு டிப்ரெஷன். ஓகே, கிடைக்காத டிப்ரெஷன். ஆமாம், நீங்கள் அது வேணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் பண்ணோடனே இதே டைம் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஹஸ்பண்ட் நமக்கு கொடுக்கலன்றப்போ என்ன நினைப்பாங்க, அதை கம்பேர் பண்ணி அப்போல்லாம் நீ இவ்வளோ டைம் என்னோட பேசினியே, இவ்வளோ டைம். ஸோ தே எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரியே நம்ம ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம வைஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இன்னும் வந்து அந்த மாதிரி இது பண்ணணும், நம்ம வேலையும் பண்ணணும், மற்ற விஷயங்களுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அன்பு இருக்கும், ஆனால் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தியே என்கிட்ட இப்போ பேசலையே, நீ அழகாக இருக்கேன்னு சொல்லலையே. ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ வென் த அதர் பர்சன் டசன்ட் டூ தட், இவங்க வந்து என்ன நினைப்பாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. சரி அப்போ என்னை பிடிக்கல போல இருக்கு. திஸ் காசஸ் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங், எஸ். அப்போது டிப்ரெஷனால சூசைட்லாம் பண்ணுறாங்க மேம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மொமெண்ட்ரி டெசிஷன். ஸோ இதுதான் இப்போது திங்ஸ் வில் சேஞ்ச். இன்னைக்கு உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம், அது நாளைக்கு வந்து வேற ஒரு ஹீலர் வந்து அது உங்களை மாற்றலாம். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நிறைய பீப்புள் வில் கம் அண்ட் கோ. அதில் வந்து சில பேர் வந்து லைஃப் லாங் இருப்பாங்க, சில பேர் வந்து வந்துட்டு நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க, சில பேர் வந்து நம்மளோட ஹர்ட்டை வந்து ஹீல் பண்ண வருவாங்க, சில பேர் ஹர்ட் பண்ணவே வருவாங்க. ஸோ இதெல்லாம் வருவாங்க போவாங்க, நிரந்தரமாக யாருமே நம்மளோட இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும்.
வரவங்களில் யார் வேணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இஃப் தே ஆர் கோயிங் டு ஸ்பாயில் யோர் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் யோர் லைஃப், தென் யூ நீட் டு நோ வேர் டு ரெஸ்ட்ரிக்ட் தெம். எங்கே அந்த ஃபென்ஸை போடணுன்ட்டு நம்ம தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம சூசைடுங்கிறது வந்து நம்ம செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் உலகத்தை விட்டு போயிட்டா திருப்பி எனக்கு வந்து கஷ்டமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. திருப்பி பிறந்து வரணும்ல, ஸோ அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் வரணும். எதுவாக இருந்தாலுமே வாட் எவர் ஜன்மா யூ ஹவ் காட், உங்களுக்கு இந்த ஜன்மம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக யூ ஷுட் லிவ். அண்ட் கஷ்டங்கள் வருது அப்படின்னா அதை அனுபவமாக எடுத்துக்கணுமே தவிர கஷ்டமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம எவ்வளோ லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறோமோ நம்ம மனசும் பக்குவப்படும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு இதோட போனோன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க வந்து அந்த சூசைடல் இது வந்து மாறிடும். அதுக்கு டைம் கொடுக்கணும் அவங்க. சரி, இன்னைக்கு டிப்ரெஷனாக இருக்கா, நான் லெட் மீ சேஞ்ச் மை செல்ஃப், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம். அது வந்து அவங்க லைஃபோட வேல்யூ அவங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலாக சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் எனி திங்.